இவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் அல்ல, சீப் மினிஸ்டர், மலிவான முதலமைச்சர். அவருடைய பேச்சு, சிந்தனை, செயல் எல்லாமே அற்புதமான நடிப்பு. இந்த நடிப்புக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட மிஞ்சிய ஒரு நடிப்பாக இருக்கின்றபடினால இவருக்கு நோபல் பரிசு கொடுக்குற மாதிரி தான் மக்கள் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சியில் அவருடைய உண்மையான சுயரூபம், தன் நிலை வெளிப்பட்டிருக்கு. அவர் யாருன்னு வெளிப்பட்டிருக்கு. தெலுங்கையே தாய்மொழியாக கொண்டு தமிழ் மக்களை இவ்வளவு மலிவாக எடை போட்டு மற்றவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு ஆட்சி பிடித்த எங்கள் அருமை சீப் மினிஸ்டர், உங்களுடைய பேச்சை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, உங்களுடைய ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, உங்களுடைய மக்கள் மீதான அக்கறையை அதிகப்படுத்திக்கங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. திருச்சி மாநாட்டில் எந்த சமூக பிரச்சனை குறித்தும் பேசலை. பிரதம மந்திரியை கூட 10 நிமிஷம் தான் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பேசியிருக்காரா, என்ன பேசினார் ஒன்றுமே தெரிவிக்கல. வழக்கமாக ஒரு முதலமைச்சர் போகிறாருன்னா, சந்திக்கிறாருன்னா 6.5 மணி நேரம் குறைந்தபட்சம் கொடுப்பாங்க பிரதம மந்திரியினுடைய அலுவலகம். ஆனால் இவருக்கு 10 நிமிடம் தான். இப்பொழுது நீங்கள் எடை போட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட முதலமைச்சராக இருக்கிறார் என்று. மக்களுடைய பிரச்சனை இவருக்கு முக்கியமல்ல, தன்னிலைப்படுத்திக் கொள்வது, தன்னையே அவருடைய செயலிலும் சொல்லிலும் வாழ்விலும் மையப்படுத்தி கொள்ளுகிற ஒரு தன்மையை தான் இவரிடத்தில் பார்க்க. இவருக்கு உண்மையிலேயே ஒரு உளவியல் சிக்கல் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. யாரோ எழுதி கொடுத்த அந்த கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பாயிண்ட்டுகளையும் புள்ளிகளையும் மக்கள் முன்னிலையில் ஒரு நடிப்பு நடிக்கிற மாதிரி பேசினா, கைத்தட்டல் வாங்கினா அது உண்மையான சீஃப் மினிஸ்டருக்கு அழகல்ல, சீப் மினிஸ்டருக்கு பொருத்தமானது. அன்பு மக்களே, இவர் சீஃப் மினிஸ்டரா சீப் மினிஸ்டரான்னு இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க.